எப்பொழுதும் போல நண்பன்டா உங்களுக்கு இந்த வாரமும் அதே சந்தோஷத்தை பட் வேற 3 நட்சத்திரங்களோடு கொடுக்கறதுக்காக தயாரா இருக்குது. அண்ட் இன்னைக்கு வரப்போற அந்த 3 பேர் பெண்கள். ஐயோ ஜாலி. அதனாலதான் இந்த காதல் மன்னன் அந்த பாட்டெல்லாம் போட்டு வந்தோம். பட் காதல் மன்னர்களா நம்ம 2 பேரும் அப்படி வச்சுக்கலாம். பாக்குறாங்கன்றதுக்காக என்ன வேணா சொல்லக்கூடாது. ஓகே வாங்கி கட்டிக்குவோம். பட் இன்னைக்கு வரப்போறவங்க துறையை கடந்து நண்பர்களா இருக்கக்கூடியவங்களா வரப்போறாங்க. அப்படியா? ஆமா. இதுல ஒருத்தவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த பிளேபேக் சிங்கரா இருக்காங்க. ஓகே. இன்னொருத்தவங்க வந்து ஒரு விஜேவாக நமக்கு மிகவும் பரிச்சயப்பட்ட ஒருத்தவங்க. ஓகேவா? பல்வேறு பேர் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம். மூணாவதா வரக்கூடியவங்களும் வந்து ஜீனுடைய ஃபேஸ். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாகவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அண்ட் ஆங்கரும் கூட. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள மிகப்பெரிய அளவில் ஒரு நட்பு ஊடுருவிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் அந்த நண்பன்டா காத்துக்கிட்டு. ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே இட்ஸ் டைம் டு வெல்கம் our guest of the day, Maheshwari, Kiki and NSK Ramya to the sets of நண்பன்டா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்த தெரியலையா? ஐயோ அழகா இருக்கீங்க 3 பேரும். நாங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரோ சாங் போட்ட மாதிரியே மகளிர் மட்டும் படத்துல இருந்து போட்டோம். மகளிர் மட்டும் எபிசோடு இது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மகளிர் மட்டும் எபிசோட். அண்ட் வந்து நாங்க தான் ஆங்கர்ஸ். ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால திருப்பி நாங்க சொல்லிக்கிறோம். வேற வழியே இல்லை. ஏன்னா ஆங்கர்ஸ் வச்சு ஷோ பண்றதை விட கஷ்டமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஓகே, ஒட்டுமொத்தம் 1 2 3 4 5 6 7 ஆங்கர் ஒரு செட்டு எப்படி இருக்க போகுது பாருங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஓகே, இல்லனாலும் நீங்க ஒளிய முடியாது. கஷ்டம் தான். இல்ல நான் சொல்லல. அப்படியே வந்தோடனே ஆரம்பிச்சாச்சா? அப்ப சரி சரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங் ஹியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஷோக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஏவி ஒன்று போட்டு காட்டுவோம். ஓகே, உங்களை பற்றி யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க. அந்த ஏவி என்ன, அதில் என்ன சர்ப்ரைஸாக பேசியிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ரொம்ப பெருமையா இருக்கும். இல்ல வரணும், உங்க வாயில ஏதாவது வரணும்னு தான் நாங்கள் அந்த ஏவியே போடுறோம். எருமைங்க நம்மளுக்கு என்ன பெருமையா நைஸ் டைமிங் அண்ட் டிரைவிங். ஏவி வரட்டும் வரட்டும் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஏவி வந்து மகேஸ்வரி அவர்களுக்கு. அதானே? ஓகே, நமஸ்காரம் மகேஸ்வரி. ஆரம்ப காலகட்டத்தில் நான் கேரளாலேருந்து சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போனதுக்கான ஒரே காரணம் நீங்கள் நடிக்கிற சீரியலில் உங்களுடைய ஆக்டிங்கை லைவாக பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த மாதிரி வந்துட்டு போனேன். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நடிக்கிறப்போ பின்னாடி ஒரு ஓரத்தில் இருந்து நான் உங்களோட ஆக்டிங்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க தொகுப்பாளராக ஆயிட்டீங்க. அந்த தொகுப்பாளராக நீங்க இருந்துட்டு எப்படி பண்றீங்கன்றத தான் இப்பயும் நான் மறைஞ்சு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியல்ல திடீர்னு காணுமேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் நீங்க தொகுப்பாளராக ஆயிட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, தொகுப்பாளராக இருந்துக்கிட்டு பின்னி பெடல் எடுக்கிறீங்க. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி உங்களை சரியா பயன்படுத்திக்கலன்றது தான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், மலையாள இண்டஸ்ட்ரியில உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட ஜோடி மகேஸ்வரின்னு சொல்றதை விட மகேஸ்வரியோட ஜோடி நான்றது தான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம். வரீங்களா? நான் இன்னைக்கு நைட்டே ட்ரெயின் பிடிச்சு கேரளா போறேன். அப்ப இனிமேல் அடுத்த எபிசோட்ல யாரு பண்ணுவா? எங்கால கூட யாரு டான்ஸ்லாம் ஆடுவா? ஏன் மம்முட்டிக்கு ஜோடியா இருக்கிறத விட அப்புறம் என்னையா? இல்ல அப்படியே அக்கா ரோல் அம்மா ரோல் அப்படியே பண்ணி படிப்படியா பெரிய ஆளா இருக்க வேண்டியதானே மலையாள இண்டஸ்ட்ரியில. என்ன சொல்றது? நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு ஆளாக போந்து நான் ஆகலாம் இல்ல? நோ ப்ராப்ளம், தாராளமா. நான் என்னோட எந்த படங்களா இருந்தாலும் அதுக்கு அம்மா கேரக்டரோ மாமியார் கேரக்டரோ நிச்சயமா மகேஸ்வரியா தான் நான். இல்ல, நான் இன்னில இருந்தே என் ஜாப் ரிசைன் பண்றேன். நான் இந்த சமைக்கிற வேலை தொடக்க வேண்டாம். உங்களுக்கு அம்மா ரோல் எல்லாம் வந்து சமைக்கிற வேலை துவைக்கிற தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச வேலையை பண்ணிட்டு போயிடலாம். வாண்டிட்டேனோ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் அவங்களுக்கான ஏவியை தொடர்ந்து அடுத்ததா என்எஸ்கே ரம்யா அவர்களுக்கான. ஹாய் ரம்யா. இந்தியாவில் பல பேருக்கு என்னோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
பட் எனக்கு பிடிச்ச ஒரே வாய்ஸ் அது உங்களோட வாய்ஸ் தான். ஆக்சுவலாக விஜய் ஆண்டனியை பார்த்து நான் பொறாமப்படுற ஒரே ஒரு விஷயம் எனக்கு முன்னாடி அவர் உங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணிட்டாருன்னு தான். ஆக்சுவலாக உங்களோட வாய்ஸில் நான் கடவுளை உணர்றேன். உங்கள் தாத்தாவோட வாய்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்குது. அவர் வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுக்காம அவருடைய ஹேர் ஸ்டைலை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது கடவுளோட ஆசீர்வாதம் தான். ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் ஒரு ஆல்பம் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரூப்பில் கீபோர்டு வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுப்பீங்களா? நெக்ஸ்ட் இயர்லேருந்து என்னோட அகாடமியில் உங்களுடைய பேரில் ஒரு அவார்டு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். வருவீங்களா? வாழ்க்கையில முதல் முறையா எப்போ போறீங்க ஃபங்க்ஷனுக்கு? இது வெக்கம் இல்லைங்க, அசிங்கமா இருக்கு. டேய் இது இந்த வெக்கம் இல்லடா, வெக்கம், வேதனை, அவமானம், அந்த வெக்கம். இந்த பொண்ணுக்கு வெக்கமே வந்தது இல்லைங்க லைஃப்ல. வெக்கத்தை விட்டு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க, எப்போ அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது உங்க பேர்ல வழங்க போறாங்களா? நிச்சயமா நிச்சயமாங்க, நிச்சயமா போறேன். நிச்சயமா போறீங்க. அது அவர் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் இல்ல அவர் அந்த கீபோர்டு வாசிக்கிறது பார்க்காத வரைக்கும் நான் இல்ல அந்த பெர்மிஷன் கேட்டார்ல கீபோர்டு வாசிக்கிறது. அது டெஃபினட்டா அவருக்கு கொடுத்துடலாம். ஆல்பம்ஸ் எல்லாம் நிச்சயமா பண்றதுக்கு தான் சரி, நல்ல டேலண்ட் தான், நான் ரெஃபர் பண்றேன். ஓகே, ஸோ அடுத்ததா கிகி அவர்களுக்கான ஏவி. ஆமா, சொல்ல போனா கீகி எனக்கு மருமகள் இல்லை, மகள் அப்படிதான் சொல்லணும். பொதுவாகவே எல்லாரும் என்ன திரைக்கதையின் பிதாமகன் சொல்லுவாங்க. ஆனால் பேசுகிற ஒவ்வொரு லிங்க்லேயும் திரைக்கதை எழுதுறது நம்ம கீகி மட்டும்தான். கீகி இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் ஓடாது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க காஃபி போடுற வாசனையில் எங்கள் ஒட்டுமொத்த தெருவை எந்திரிச்சிரும். நேற்று கூட பாருங்க, 2 பேர் காலங்காத்தால எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்னாங்க. என்னப்பா காலையில வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பு, எங்களுக்கு கீர்த்தி மேடம் கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி வேணும், அதை அவங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஆன்சர் சொல்லுமா? சொல்லு. ஐயோ, காஃபி ரெசிபி மட்டும் சொல்லுங்க. காஃபி ரெசிபி. உண்மையை சொன்னா எனக்கு காஃபி போட தெரியாதுங்க. வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சூப் பண்ணுவேன், சாலட் பண்ணுவேன். சூப் ரொம்ப, ஆமா, Actually அது ரொம்ப அவருக்கு கஷ்டம். சூப் ஏன்னா பவுடர் எடுத்து போட்டு தண்ணியை ஊத்தி சூடு இல்ல பண்ணுவோம். இல்ல அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நிஜமாலே அவர் வந்து ஒரு நாள் சூப் கேட்டாரு வீட்ல வந்து. நான் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆன புதுசுல ஓகே சூப்லாம் கேக்குறா, நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தேங்க. ஆனா லேட்டா சாப்பிட்டாரா, என்னம்மா நீ சூப் கொடுத்தியா இல்ல குழம்பு கொடுத்தியான்னு கேட்டார். ஒரே அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதானே உங்க பிளானே. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னொரு தடவை சூப்பு கேட்டுருவீங்க நீங்க. வீட்டுல யாராவது இவங்களை ஏதாவது சொன்னாங்கன்னா பழி வாங்குறதுக்கு ஒரு சூப்பை போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு வேணுமா? இல்லம்மா, தெய்வமே. ஓகே, ஸோ இந்த கலகலப்பான டீம்கிட்ட வந்து அடுத்து நம்ம விளையாட போறது வாயை மூடி பேசுவோம். வாயை மூடி பேசுவோம். ஸோ பதில் சொல்ல போறீங்க, ஆனா ஆக்ஷன்லேயே பதில் சொல்ல போறீங்க. கேட்கக்கூடிய கேள்வி. யாரை பார்த்து என்னங்க இப்படி ஒரு ரவுண்டு? வாயை மூடி பேசினா எங்களை பார்த்து எப்படி வாயை மூடி? அதனாலதான் என்னைக்காவது நீங்க எல்லாம் வாயை மூடி அவங்க பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. நிறைவேறாத ஆசைகளோடய போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் இந்த ரவுண்டு. ஓகே, ஓகே. ஸோ அதுல முதலாவதா கதை சொல்ல போகிறவர் யார் அப்படின்னா NSK. ஐயோ. ஓகே, ரம்யா அவர்கள், நீங்க சொல்ல போறது வந்து நீங்க ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க ஒரே ஒருத்தர் கூட தான் வேலை செஞ்சிருக்கீங்க. ஒருத்தர் கூட வேலை செஞ்சீங்க, விஜய் ஆண்டனி சார். அதுக்கப்புறம் அவர் விட்டாரு மியூசிக் டைரக்டர். அது பின் கதை, அது ஒரு சோக கதை. கலாய்க்க வேணாம், என் கூட இருக்காங்க. நடிப்பே பரவாயில்ல. அப்புறம் ரொம்ப பாட்டு போட்டாரு, எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. யாருமே கூப்பிடல. உங்களை கூப்பிட்டு பாட்டு போடல. உங்களுக்கு நிறைய பாட்டு பாடுனீங்க, உங்களுக்கே பாட பிடிக்கல. நீங்க நான் பாடல சரியா பாடலையா? கிடைக்கல. எங்களுக்கு தெரியும். ஆமா, மியூசிக் போடுறவர், மியூசிக் டைரக்டர் ஆயிட்டீங்களா நீங்க? பெரிய மியூசிக் டைரக்டர் AR ரஹ்மான், இளையராஜா சார்.
இளையராஜா சார் அவர் கூப்பிட்டு திட்டாரு. இளையராஜா சார் கூப்பிட்டாரு உங்களை பாடுறதுக்கு. ஓ மை காட் வாட் அ மிராக்கிள். சத்தியமா நடந்துச்சு. சரி சரி நான் நிறைய பார்த்துருக்கேங்க அவங்க பாடுறதெல்லாம். சூப்பர். ராஜா சாரிடம் உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தா அந்த குத்துப்பாட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு 2-3 வரி பாடு. Puai puai antado auto apparavo pipi pinokitado scooter subaravo chipadu porikollantana enake padtaro endi tension emma tension மட்டன் சன். எந்த இன்டர்வியூலுமே நான் இவ்வளவு பயந்தது இல்லைங்க. நிஜமாவே ஒரு பயத்தோடயே இருக்கேன். என்ன கலாய்க்க போறாங்க. ஐயோ நாங்க அவ்வளவு ஒர்த் இல்ல, வெளியில அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. ஓகே, சோ அடுத்ததா வந்து வாய்மொழி பேசுவோம்ல பேச போறது கிகி. நீங்க எப்படி விஜய் ஆனீங்க அந்த கதையை சொல்லுங்க. 2ஆம் கிளாஸ்ல இருந்தே உங்களுக்கு படிப்பு வராது, பேசவே வராதா? பாடவும் வராதா, கேவலமா பேசுவீங்க. இல்ல இப்போ இல்ல அப்போ உங்களுக்கு தோணவே இல்லை ஒரு நாள் கூட பேசுவீங்கன்னு. இதை நாங்க நம்பணும். சரி. அப்புறம் ஒரு நாள் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை உட்கார வச்சு பேசுவியா இந்த மேலே பக்கத்து வீட்டில் சண்டை போடுவியா, குழாய் அடிக்க போவியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கினாங்க. பாட சொன்னாங்களா? பேசுடா செல்லம் ப்ளீஸ்டா அப்படி சொல்லி கெஞ்சினாங்க. அவங்கள தான் இப்போ நான் தேடணும். வேணாம் பேசுன்னு சொன்னாங்க, அதனால பேசுனீங்க. பேசுனால விஜய் ஆயிட்டாங்க. என்னையா இது பேசுனதுக்கே விஜய் ஆயிடுறாங்களா? ஐயோ இல்லங்க, விஜய் பண்ணுன்னு சொன்னாங்க வீட்ல எல்லாரும் உட்கார வச்சு. வாட் அன் இன்டகிரேட்டட் ஃபேமிலி. எனக்கு இப்படி எந்த வீட்லயாவது சொல்லுவாங்களா? விஜய் ஆகுறேன்னு சொன்னாலே ஏன் நீ ஏன் விஜய் ஆக போகணும்னு கேட்குற வீடு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இல்ல எங்க வீட்ல எல்லாம் அதாவது எதுவும் ஆக போறது இல்ல, அட்லீஸ்ட் அது நீங்க ஏதாவது ஒரு வேலைன்னு வெளியில போயிட்டாலே போதும்னு நினைச்சிருப்பாங்களா இருக்கும். அதனால இது பேசிக்கா இல்ல, நான் உங்களை கிண்டல் பண்ணல. எங்க வீட்லயும் அப்படிதான். ஆனா எங்க வீட்டுல ஊரை விட்டு ஊரே அனுப்பிச்சு விட்டாங்க. சரி ஓகே சூப்பர், அவ்வளவுதான். அதனால நீங்க விஜய் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க உண்மையிலே சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு அந்த ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேஷன் டிசைனிங்ல தான் இன்ட்ரெஸ்ட்ங்க. ஓகேங்களா? ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எங்க வீட்ல வந்துட்டு கலாண்டி வந்து இன்னொரு ஷோ டைரக்ட் பண்ணனால நீ வந்து விஜயா பண்ணு அப்படின்னாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு வேண்டாம் பயமா இருக்கு அப்படின்னு. மைக்னாலே பயம் எனக்கு. ஓகே, ஸோ வீட்டில் வந்து எல்லாரும் வந்துட்டு இல்லை நீ பண்ணு பரவாயில்ல நாங்களாம் சப்போர்ட் இருக்கோம் பண்ணு பண்ணு பண்ணுன்னு அப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஆரம்பிச்சது தான் விஜய். ஸோ இது வந்து எங்கள் ஆன்டிஸ்க்கும் கலாண்டிக்கும் தான் நான் தேங்க் பண்ணுவோம் விஜய் ஆனது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் அந்த தேடுறேன்னு சொன்னேனே அது அவங்க தான். இல்லை நான் எதுக்கு தேடுறேன்? அவங்க தமிழ்நாட்டில் யாராவது அவங்கள தேடுவாங்களா? சரி ஓகே ஓகே. மகேஸ்வரி சொல்லுங்க. ZDL Z டான்ஸ் லீக் வேற எதுவுமே கிடைக்கல உங்களுக்கு. எவ்வளவு பண்ணிருக்கீங்க வாழ்க்கையில. எதை பத்தி பேசினா நீங்க அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்கன்னு கவனிச்சோம். ZDL பத்தி பேசுங்க. ZDL அதுல உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தி அந்த மாதிரி. ZDL அது நல்லா இருக்கு. அது நல்லா தான் இருக்கு. நான் என்ன தங்க பண்றேன்? நீங்க டான்ஸ்ன்ற பேர்ல எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க பிரம்மாண்டெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய செட்ல நீங்க டான்ஸுங்கிற பேர்ல ஆடுவீங்க. நீங்க பார்த்து என்னோட டான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதுல இன்ஸ்பயர் ஆகி இல்ல இன்ஸ்பயர் இல்லங்க வாங்கி இருங்க நாங்க சொல்லிருக்கோம். You wait that middle. பேசுங்க. நான் டான்ஸ் ஆடுறத பார்த்து இவெல்லாம் நம்ம ஏன் ஆடக்கூடாது அதானே? இல்ல சொன்னாங்க நான் பார்த்தேன்.
ஏன் இப்படி கூட இருக்கலாமே, இந்த ஒளிஞ்சிருந்து பார்த்து கத்துக்குவாங்களே. ஏய், விக்னேஷ் இந்த ஸ்டெப் போடுறானா? விக்னேஷ் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? ஏய் அப்படி என்ன ஸ்டெப்ஸ் எனக்கு போட்டு காட்டணும் விக்னேஷ். இப்போ போட்டு காப்பாரு இப்ப. ப்ளீஸ் நான் ஆடினதே போட்டு காட்டுறேன் மொபைல்ல உங்களுக்கு. இப்ப ப்ளீஸ் விக்னேஷ். இப்போ இப்ப நீங்க சொன்னதுக்காக விக்னேஷ் இதுக்கு கீழேயும் ஆன்சரா இது என்னோட ஆசை. கம் ஆன் ப்ரோ வாங்க விக்னேஷ். மினி ஜிடிஎல் இங்க நடக்க போகுது. ஏய் ஜிமிக்கி கம்பல். அது என்ன ஸ்டெப்? ப்ரோ இங்க இது ஏதோ ஸ்டெப் இருக்கு. இப்படி பாருங்க. வேற ஸ்டெப். மைனா நோ அடாப்டிவ் டச். என்ன பண்ண போறீங்க? கேட்டேங்க. என்ன பண்ண போறீங்க? தெரியாம கேட்டேன். என்னை ஆட முடியாதுன்னு நினைச்சு தானே வந்து நிக்க சொன்னீங்க. இப்போ என்ன ஆட போறீங்க? ஆடிங்களா? ஆடிங்களா? இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னு நீ ஆடலன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிறாருங்க. ஸோ இப்போ நம்ம விளையாட போறது நண்பன்டால நடிகண்டா. ஸோ இதுல முதலாவதாக நான் அழைக்க இருப்பது கிகி. ஓகே, ஸோ கிகி உங்களுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஆங்கராக இருக்கீங்க. நான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அந்த ஷோவுக்கு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஆனால் என்னென்னா நான் கொஞ்சம் டைட்டாக வந்திருக்கேன். டைட்டா வந்திருக்கேனா? சர்க்கடிச்சு. அதாவது அவங்களுக்கு தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. டைட்டுனா உலகத்துக்கே தெரியும். இல்லங்க எனக்கு புரியல டக்குன்னு. ஓகே, டைட்னா நான் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படி வந்திருக்கேன். ஓகே, இப்போ ஷோ பேரும் கெட்டு போக கூடாது. என்கிட்டயும் நீங்க அந்த ஷோவை பத்தி கேட்டு வாங்கியே ஆகணும். கண்டென்ட் கோவமும் பற்றக்கூடாது. நீங்க எப்படி சமாளிச்சு இதை பண்ணுவீங்க? சரி, ஓகே. ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்து ஒரு செம்மையான ஹைப்பரான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட போறேன். லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிரீத்தி இல்லைங்க, கீர்த்தி. அதான் பிரீத்தி. சோ எங்க பிரீத்தி நல்ல பேர் ஆக்சுவலா. பிரீத்தி சரி, எங்க ஷோ பத்தி என்ன சின்ன பிள்ளையா இருக்கவும் பார்த்தேன். பிரீத்தியா கீர்த்தியா? அப்படியே இருக்கா? கீர்த்தி. அதுவாமா முக்கியம். சரி ஓகேங்க. எங்க ஷோ கீர்த்தி பிரீத்தினா பிரீத்தி என்ன அதுல என்ன பிரச்சனை இருக்கு? போவேன் பிரீத்திக்கு நான் கேரண்டி, இப்போ கீர்த்திக்கு அவங்க யாரோ ஒருத்தர் கேரண்டி. ஆமா. சரிங்க, இப்போ வந்து இந்த குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு நீங்க ஏதாவது ஸ்கோர்ஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுக்கணும்? மார்க் 90. 100க்கு 90 கொடுத்தாருன்னு சொல்லிருங்க. 90. சோ நம்மளோட கெஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து 100க்கு 90 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. थैंक यू. 90 கேட்டேன் கொடுக்கல. அப்புறமா கொடுப்போம். थैंक यू so much for coming. 90 அப்புறம் கொடுப்பீங்களா? பிரீத்தி சூப்பர், குழந்தை பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். थैंक you so much for coming. ஓகே, அடுத்ததா என்எஸ்கே ரம்யா, நீங்க தான் வந்து நடிக்க போறீங்க. ஐயோ சுத்தமா வராதுங்க. நடிக்க தெரிஞ்சா நான் ஏன் கேக்குறேன்? முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க. அதனால தான் உங்களுக்கு பாட்டை வச்சே டாஸ்க். உங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் பாடுறதுக்கு கூப்பிட்டுருக்காரு. நீங்களும் போயிட்டீங்க, உள்ள நிக்கிறீங்க. அப்போ அவர் லிரிக்ஸ் சொல்லி உங்களுக்கு டியூன் சொல்லி பாட சொல்றாரு. பார்த்தா நீங்க ஏற்கனவே பாடின ஒரு டியூனை தான் திருப்பி இவர் போட்ட மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் அந்த பாட்டை பாடிருக்கீங்க உண்மையிலேயுமே. இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க தான் என்எஸ்கே ரம்யா இல்ல? ஆமா ஓகே. ஒரு தடவை பாடினா பிடிச்சிருவீங்கல்ல? அவங்க டேலண்ட் இனஃப் தானே? ஓகே, டன். நமக்கென நாம் பிறர்க்கென நீ நினைக்கையில் பசிக்குதே. அப்படி இது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கேட்ட டியூன் மாதிரி இருக்கு சார். எங்கேயோ 10 வருஷ பழைய டியூனை நான் போட்டிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க. இவங்களை எப்படி நீங்க ஒரு அப்டேட்டட் சிங்கர்னு சொல்றீங்க? இல்ல சார், she is outdated actually. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டியூன் ஏதுங்க? சார் நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன் சார். தப்பா நீங்க சொல்றது பார்த்தா ஏதோ காதலில் விழுந்தேன் படத்தை நான் பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்த மாதிரில இருக்கு.
சார் லைட்டா அது யூ மாதிரி ஆர் இன்சல்ட்டிங் மீ இல்ல sir. ரம்யா. உங்களால பாட முடியும் முடியாதுன்னு சொல்லுங்க. அதுக்காக என்ன இன்சல்ட் சார் பண்ணாதீங்க. ஆக்சுவலா இந்த பாட்டு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பாட்டு கூட இருக்கு சார் இந்த இந்த பாட்டு மூணாவது வாட்டி மாதிரியா? காப்பி அடிக்கிற சார் மாதிரி அது இருக்கனால நான் ஸ்டோரி சொன்னேன் சார் சார். நினைக்கும் போதே திருடுறாங்க இப்பெல்லாம். அதுவும் நம்ம நினைக்கிறதுக்கு 5 வருஷம் முன்னாடியே திருடிடுறாங்க. வெரி வஸ்ட். இது கலியுகம்னு சும்மாவா சார் நம்ம போட்டனே ஹிட் ஆயிருக்கு சார். சார் இல்ல சார் இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் சர்ச்சிங் ஃபார் தி ரைட் பட் இட் கீப்ஸ் அவாய்டிங் மீ இந்த அப்படி லிரிக்கே போட்டாங்க. நல்லா இருக்கு. எந்த லிரிக்கே வச்சு போயிடலாம். தமிழ்ல பண்ணிக்கலாம். அது பாடிட்டாங்க நம்ம சார். இங்கிலீஷ் பாட்டாவே போயிருவோமா அது? பாடிட்டாங்க ரெக்கார்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த உனக்கு நானும் வந்துச்சு. அதையும் பார்த்து நீங்க உனக்கு என்ன அது இன்னொரு தடவை வந்துருச்சா? ஆமா உனக்கு என்ன நான் எனக்கு என்ன நீ நினைக்கையில இந்த மாதிரியும் வந்துருச்சு சார் சார். பிறருக்கு என்ன மாதிரி அவங்க உனக்கு உங்ககிட்ட நான் என்னடா சொன்னேன்? நான் எடுத்திருக்கிறது எல்லாமே திருட்டுப்பட்டு தான். இப்படி பேசுற மாதிரி ஒருத்தவங்களை கூட்டிட்டு வராதுன்னு சொன்னேன்ல. நேத்து வரைக்கும் அப்படி பேசுறேன் சார். மன்னிச்சுங்க சார். நேத்து வரலையும் பேசல, இன்னைக்கு டியூனை கேட்டோன்னே பேசுறீங்கன்னா என்ன என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? இல்ல சார் நீங்க ஒரு தடவை சரி இப்ப பாட முடியுமா முடியாது? இது ஒரு பெரிய நடிகரோட சார் படம். இங்கிலீஷ்ல எடுத்துடலாம் சார். நீங்க அது ஒரு தடவை பாடி காமிச்சிடுங்க நான் பாடி இங்கிலீஷ்ல தானே? இங்கிலீஷ்ல பாடி எஸ் ஓகே கம் ஆன். நீங்க தான் சார் பாடுங்க. இல்ல அவங்க தான் இப்ப lyrics அவங்க சொன்னாங்க. lyrics okay. Story of my life. This is what it's like. And it will sex right swing. சார் இடையில கெட்ட வார்த்தை வந்துருச்சு சார். அங்க பீப் போடுங்க. உங்களுக்கு வாயில தான் ப்ராப்ளமா சார்? இல்ல ஒரு மாதிரி வாந்தி எடுக்குற அப்படி சார் மூஞ்சி வேணா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். நான் இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல் உங்களுக்கு அப்படி இருக்கா? சார் நெக்ஸ்ட் டைம் நீங்க சொல்லிட்டு பேசுங்க சார் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படி தான் பேசுவீங்க. பெரிய மியூசிக் டைரக்டர். சொல்றா. ஏங்க அப்படி பேசுறீங்க? வாயில என்னன்னு கேக்குறாங்கடா அவங்க. சார் வாயில கண்டது இருக்கு சார். அதெல்லாம் உங்களுக்கு நீங்க பாடுங்கங்க. அம்மா பாட முடியுமா முடியாது? Sorry I'm alive search for right begging to all me. This is what I want. Yes. Exactly. தொடர்ந்து மகேஸ்வரி அவர்கள் உங்களுக்கான நடிகண்டா. நடிகண்டால வந்து என்னன்னா நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஷோ தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெற்றிகரமா பல 100 வாரங்களா ஹோஸ்ட் பண்றீங்க கரெக்டா? ஓகே. கமலும் நீங்களும் வந்து ஒரு ஐகானிக் பேரா நம்மளோட சேனல். இப்போ வந்து இவர் தான் டைரக்டர். இவரோட ஃப்ரெண்டு நான் என்னை வந்து ஆங்கரா இன்ட்ரடியூஸ் பண்றாரு அன்னைக்கு ஷோல. நான் வந்து சுத்தமா நான் சிங்க்ல இருக்கேன் அவங்க கூட. ஆனா இவர் எல்லாத்துக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருக்காரு. எப்படி இதை மேனேஜ் பண்ணுவீங்க? என்னையும் திட்ட முடியாது ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு நான். அப்புறம் உங்களை தூக்கிடுவேன் வேற மிரட்டுறாரு. அதனால நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? புது ஆங்கர். ஓகே. ரன் த்ரூ ஆக்ஷன். இது யார் சார்? அம்மா கோ ஆங்கர்மா அவர் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்காரு. விக்னேஷ் நல்லா பண்ணுவாரு. ஹாய் ஹாய். என்ன நல்லா பண்ணுவாரு? அவர் செம்மையா பண்ணுவாரு. நீங்க அதான் என்ன கேக்குறீங்க சார்? சார் ஆங்கரிங் என்ன பண்றது சார் இதை பண்ணி எடுத்தோன்னே டபுள் மீனிங்ல பேசுது? இல்ல பண்ணுங்க விக்னேஷ் அவங்க அப்படிதான் லைக் பண்ணுங்க சார். அப்பலாம் மொட்டையா பேசாதீங்க சார். மகேஸ்வரி நீங்க ஓபனிங் லிங்க் கொடுத்துருங்க. ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு அவர் எடுக்கும்போது எடுக்க வேண்டியதானே? ரெண்டு பேரும் ஒண்ணா வெல்கம் எடுக்க வேண்டியதானே? சார் திட்டாதீங்க சார். நான் புதுசு சார். நான் ஈஸியா எடுத்துருவேன். அவங்க ரொம்ப நாளா இருக்காங்கல்ல அதனால அவங்க அப்படிதான் இது பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க ஏன் அவங்களோட டேலண்ட்டை நீங்க வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற ஓகே மாதிரி ஓகே இருக்கு சார். ஓகே ஓகே பிரதர். நீங்க அவங்கள திட்டாதீங்க சார். கமான் சாரி எடுத்துறேன். ஓகே. ரம்யா என்எஸ்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஓபனிங் லிங்க் கொடுங்க. ஓகே. சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம சொல்லவே வேணாம். பேர் சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லுங்க. இல்ல சொல்லவே வேணாம்னா அவங்களுக்கே தெரியும்னு சொல்ல வந்தேன். சொல்லவே வேணாம். நீங்க லிங்க் கொடுங்க மகேஸ்வரி. இல்லங்க என்னங்க இப்படி கூப்பிடுறீங்க கெஸ்ட? கெஸ்ட்க்கு இன்ட்ரோ கொடுங்க. நீங்க தானே சொல்ல வேணாம் நீங்க. இல்லங்க சொல்லவே வேணாம் தெரியும் அவங்களுக்கு அப்படி. சார் இருங்க சார். எங்களை விட நீங்க தான் சார் ஓவர்லாப்ல போறீங்க. நீங்க நல்லா பண்றீங்க பிரதர். ஓவர்லாப் பண்றீங்க. ஓவர்லாப் பண்ணாங்க. இந்த சீனியர் விஜயங்களுக்கே இதான் சார் பிரச்சனை. ஆமா பிரதர். ஓகே போலாம். கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அது வாய்ஸ் மட்டும் ஓவர்லாப் ஆகுது. நானே ஓவர்லாப் போயிட்டு இருக்கேன் இவர் பக்கத்துல நின்னு. லெட்ஸ் வெல்கம் கீகி. கீகினா யாரு? யாரு? சொல்லுங்க பாப்போம். மகேஸ்வரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னங்க உங்களுக்கு தானங்க ப்ரொஃபைல் சொன்னாங்க. கீகியை பத்தி சொல்லுங்க. கீகி வந்து ப்ரொஃபஷனலா அவங்க வந்து நிறைய ஆங்கர்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் டான்சர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் உண்மை. Okay, it was a great நடிகண்டா. 3 பேருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஜாலியா எதுவுமே தெரியாதுன்னு அந்த கலாய்க்கிறாங்க. பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள். ஸோ நம்மளுடைய நண்பனால அடுத்ததா நம்ம விளையாட போற ரவுண்டுடைய பேர் இந்தா வச்சுக்க. இந்தா வச்சுக்கல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாங்க வந்து ஒரு கிளிப்போ அல்லது ஒரு கேரக்டரோ அல்லது ஒரு சாங்கோ டயலாகோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுவோம். அதை நீங்க
எங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு டெடிகேட் பண்ணும். ஸோ இது யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா மகேஸ்வரி அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ மகேஸ்வரி அவர்களுக்கான முதல் விஷயம். இல்ல இதுல நான் கீக்கிய சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பேருக்குமான காமன் ஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்குமான காமன் ஃப்ரெண்டா? அப்படியா? மட்டும் நாங்க கோவேசர்ல வர இடம். ஆமா இல்ல இல்ல அவங்க தான் வந்து அந்த டயலாக் சொல்லணும். நிஜத்துல ஆமாடி. அப்ப யாரோ உங்களுக்கு தோணிருச்சு. சொல்லுங்க. சொல்லிருங்க. சொல்லிடலாமா? நீ சேர்ந்துக்கிறியா இல்லையாம்மா என் கூட? இல்ல ஆக்சுவலி ரொம்ப பாசிட்டிவ் நோட்ல வந்து நம்ம ஆங்கர் ரொம்ப சீனியர் ஆங்கர் அச்சுமாக்கு இந்த கேரக்டர் பஞ்சாயத்து நம்பர் 1. ஓகே, அடுத்த டெடிகேஷன். அவ சைனா மேடுமா இவ பக்கா ஃப்ராடுமா. அவ சைனா மேடுமா இவ பக்கா ஃப்ராடுமா. சைனா மேடு பக்கா ஃப்ராடு ரெண்டு பேரும் யார் யாருன்னு சொல்லுங்க. சைனா மேடா? சைனா மேடு யாருன்னு தெரியாது, ஆனா பக்கா ஃப்ராட் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். வேற யாரு? நம்ம கமல். வேற யாரு இருக்க முடியும்? பக்கா ஃப்ராட் அவன். ரொம்ப நல்ல. நான் சத்தியமா சொல்றேன், பெண்களை நான் அப்படி பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் பெண்களோட வளர்ந்துருக்கேன். இன்னுமா சாப்பிட்டியா? சோ பக்கா ஃப்ராட் வந்து பக்கா ஃப்ராடு கமல். கமல். மூணாவது டெடிகேஷன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் நீங்க கொடுக்கணும். ஐயோ ஓகேவா? தெரியாது எனக்கு தான் வரும். போலாம். பொம்பளைன்னா பொறுமை வேணும், அவசரப்படக்கூடாது, அடக்கம் வேணும், ஆத்திரப்படக்கூடாது, அமைதி வேணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது. மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். ஓகே, ஸோ வந்து அவங்க ஹஸ்பண்ட் சார்பா நீங்க இதை வந்து நான் சோனு சார்பா கீகிக்கு இதை நான் வந்து டெடிகேட் பண்ண விரும்புறேன். ஸோ ஓகே, சூப்பர். ஸோ மகேஸ்வரி அவர்களோட டெடிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா யார் டெடிகேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரம்யா என்ன. ஓகே, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். ஏன் நான் சொல்றேன், வரும்போதே நாங்க பேசிக்கிட்டே வந்தோம். ஏதாவது ரொம்ப கலாய்ச்சாங்கன்னா என்னை விட்டு பாட வச்சிருச்சு அப்படின்னு. ஓகே, சூப்பர். ஸோ ரெண்டாவது டெடிகேஷன் ஃப்ரம் ரம்யா. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கே கொடுத்துடலாம். ஓகே, சும்மாறா. சொன்னாங்க. அங்கிள் ஆண்டி நீங்க பாப்பீங்க எனக்கு தெரியும், மன்னிச்சிருங்க. எனக்கு மகேஸ்வரி அவ்வளோ தெரியாது, இவ்வளவு மட்டும் தான் தெரியும். ரைட்டு. அதனால அவளுக்கு கொடுத்துறேன். கண்டிப்பா வீட்டுல போட்டுக்காங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஓகே, ஸோ கீகியினுடைய ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். ஒரு முழு முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. முழு முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. என் ஹஸ்பண்டுக்கே பண்ணிக்கிறேன். வேற யாருக்கு கொடுக்க முடியும்? வாழும் உதாரணம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது அதுக்கு நான் ரொம்ப மட்டமானவன் நினைச்சிடாதீங்க. சே ரொம்ப ரொம்ப இல்லைங்க. சரி, ஓகே. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கிற போல இருக்குது. நீ சிரிக்காத ஆட்டா. நாங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி திருவா சரி சரி பாத்துச்சுக்கோ. ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே அது செல்லும். ஐயோ, என்னோட மோசம் இவங்க. அவ கீழே விழுந்தா கூட ரத்தம் எல்லாம் கையில ஊத்திட்டு இருந்திருக்கு, அப்ப கூட சிரிப்பா.
கீழே விழுந்துட்டாங்க. அவளை ஹெல்ப் கூட பண்ணாம சிரிக்கிறா ரோட்ல நின்னு சிரிக்கிறா. ஓகே ஸோ ஆனா நீங்க அவங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தாலும் நாங்க இதை வந்து மகேஸ்வரிக்கு டெடிகேட் பண்ணுறோம். நன்றி நன்றி. ஏன்னா அந்த கிளிப் வந்தப்ப கூட அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சு வச்சிருந்தாங்க. பையன் ஸோ இந்தா வச்சுக்க டெடிகேஷன் போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளுடைய நண்பண்டால விளையாட போற இந்த ரவுண்டோட பேர் தில்லுக்கு சவால். தில்லுக்கு சவால். ஓகே, ஸோ தில்லுக்கு சவாலில் என்ன அப்படின்னா 3 கிளாஸ் நிலவேம்பு கசாயம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் குடிப்போம். ஓகே, நீங்கள் பதில் சொல்லலை சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்து குடிச்சிடணும். ஸோ முதலாவதாக தில்லுக்கு சவால் விளையாட போவது மகேஸ்வரி. ஓகே ஓகே டன். உங்களுக்கான முதல் கேள்வி, ஜீ தமிழில் உங்களை எரிச்சல் ஊட்டுற ஒரு ஷோ. இல்ல அந்த மாதிரி இருந்தா நான் சொல்லுவேன். இல்ல அப்ப குடிச்சிருங்க. அதே எங்களுக்கு ஏதாவது ஷோ சொல்லல குடிக்கணும். குடிங்க. சக்சஸ். செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் பாகுபலி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஓகே, நீங்க அதிகமா சைட் அடிச்ச ஒரு கோ ஆங்கர். தீபக். யா யூ மீன் நம்ம ZDL தெரியும். நீங்க தவறாம ZDL எபிசோட் ஒவ்வொன்றுக்கும் வர்றப்பயே நான் சந்தேகப்பட்டேன். அதுலயும் கேலரியில மிச்சவங்க எல்லாம் உட்காராட்டி நான் போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்குவேன். எடுத்து கொடுங்க. இந்தாங்க கம் ஆன் டேக் இட். பரவாயில்ல, தீபக் அண்ணனோட குட்டு வெளிப்பட்டதுனால இதை நான் மகிழ்ச்சியா குடிக்கிறேன். ஓகே, ஜெய் மகிழ்மதி. மச்சான் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு. மச்சான் மாட்டி கிட்டாரு கொடிய நாட்டி கிட்டாரு. நீங்க வீட்டுக்கு வாங்க, விஷயம் இருக்கு. எங்க பூசையன் தாசையன் நிறைய. இப்போ நீங்க அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி கேளுங்க. சோரோ கூட நடிக்கிற அளவுக்கு இந்த ஹீரோயின் வரது இல்ல அப்படின்னா யார்? ஆஹா, சூப்பர். ஓகேவா? யாருடா இந்த பொண்ணு அப்படின்வாங்களே. காயத்ரி. ஐயோ பதில் சொல்லிட்டாங்க. காயத்ரி. சரி ஓகே. அவங்க பார்த்தா எவ்வளவு ஃபீல். எனக்கு போன வாரம் தான் பார்த்தேன். கடாதா குடிக்கிறவா? ஆமா. சக்தா இருக்கு. இப்போ உங்களுக்கான क्वेश्चंस ரெடியா? ஓகே. சாந்தனு ப்ரோ நடிச்ச படத்திலேயே பிடிக்கவே பிடிக்காத படம். சீ, இதெல்லாம் படமா? இது எதுக்கு நடிச்சாரு அப்படி ஃபீல் பண்ற படம் இதுவா? என்ன படம்? இருங்க, அது என்ன படம்னே தெரியல. நிறைய இருக்க மாதிரி யோசிக்கிறாங்களே. இல்ல எனக்கு டைட்டில் வரலங்க. 1000 விளக்கு. 1000 விளக்கு அந்த படம் பிடிக்காதா? சீ, வா அந்த மாதிரியா? எடுத்து கொடு. பிடிக்கல. நீ சொல்லிட்டாங்க. நானே கொடுக்கிறேன். கையால குடுமா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து சகோதரா. உங்க ஃபாதர் இன் லாட்ட பிடிக்காத ஒரு ஹாபிட் என்ன? அது சொல்லிடாதீங்க ப்ளீஸ், சொல்லிடாதீங்க. இல்ல எல்லாத்துக்கும் டப்பு கேள்வி கேட்டுட்டு சொல்லிடாத. இல்ல அவரு வந்து சட்டுன்னு கோவப்படுவாரு. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் அப்பா கோவப்பட மாட்டாருங்க. ஏய் கேளுப்பா, நான் சொல்றேன் கேளு. சட்டுன்னு கோவப்படுவாரு. அது ஒரு நார்மலான விஷயமா இருக்கும். ஆனா பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாரையும் கத்த ஆரம்பிச்சிடுவாரு. அதனால நான் கத்துறதுக்குள்ள இந்த ஜூஸ் நீ குடிச்சிடு. என்னதே நீ வரு. ஓண்டா பின்னாடியே. ஓகே கீகி, இப்போ உங்களுக்கான டைம். நீங்க அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஓ கேள்வி நான் கேட்கணும்ல? ஆமா. என்கிட்ட திரும்பாதீ, அந்த பக்கம் திரும்ப. அந்த பக்கம் நான் நிறைய குடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ப்ளீஸ். ஆல்ரெடி 2 மூணு. ரம்யா, நீ வந்து நிறைய சாங்ஸ் பாடியிருக்க. ஓகேயா? யூ கேன் டேக் இட் as மியூசிக் டைரக்டர் ஆர் an actor. இவங்களுக்காக போய் பாடுறேனே கேவலம். வேற வழியே இல்லை. இவங்களுக்காக போய் நம்ம பாட வேண்டியதா இருக்கேன்னு நினைச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஆர் an actor. மனமே உள்ளிருந்து அழுவது.
அவங்க பதிலே சொல்லலைங்க, அவங்க பதிலே சொல்லல. ஆனா அந்த டிஜே வேணும்னே ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டை போடுறான். சூப்பர். மகேஸ்வரி கிகேயை தொடர்ந்து அடுத்ததாக தில்லுக்கு சவால் விளையாடுவதற்கு ரம்யா என்எஸ்கே இன்முகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். உங்க அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே ஒன்று குடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி தில்லுக்கு சவாலில் சமீபத்தில் ஹிட்டான ஒரு பாட்டு. சரி, இந்த பாட்டெலாம் ஹிட் ஆயிருச்சே அப்படின்னு உங்களை யோசிக்க வச்ச ஒரு பாட்டு. இந்த பாட்டெல்லாமா ஹிட் ஆகுது? என்ன உலகம் இது? வைதிஸ் கொலவெறி. என்னமா வைதிஸ் கொலவெறி ரைம்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா ஹிட் ஆயிடுச்சு. சமீபத்திலேயே அது சமீபம் இல்லாம இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு. அனிருத் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீங்க போட்டது. குடிக்கணும்ன்றதுக்காக வேற என்னமோ பேசாதீங்க, எடுத்து குடிச்சிருங்க. மூச்சிலே தீயுமாய் நெஞ்சிலே காயமாய் வறண்டு போன வீழ்கள் வாழ்ந்தே. ஏய் பாடா, நீங்க குடிங்க. என்ன பாட்டு போட்டீங்களா? குடிங்க. அந்த பாட்டிலேயே நீ குடிக்கிற. சாட்சி சொல்லுமே புட்டுந்தான் தேசமே. பாகுபலி 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 பாகுபலி. அடுத்து இந்த கேள்விக்கே பதில் சொல்லிட்டாங்க. அப்போ நீயே கேளு அடுத்த கேள்வி. இவங்க அப்பா இல்லைன்னா இவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற அப்படி ஒரு டேலண்டே கிடையாது, இவங்க அப்பானால தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கலைஞர். அவங்களுக்கு டேலண்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் யோசிக்கலாம் பேர் சொல்றதுக்கு முன்னாடி. மூஞ்சி முன்னாடி வந்துட்டு போவாரா இல்லையா? இன்னும் அவங்கள நேருக்கு நேரம் பார்க்க வேண்டி வரும். இல்லைனாலும் ஷோ பார்த்துட்டு யாராவது மொபைலுக்கெல்லாம் இப்போ ஈஸியாக வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிடுறாங்க. இப்பதான் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். சில நேரத்தில் நம்ம வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் கால்லாம் வருதான், என்ன என்னை பற்றி இப்படி போய் பேசுனீங்க. அப்புறம் அவங்க சொல்லட்டும். இன்னும் அசர மாட்டேங்கிறாங்க. ஹம்சவர்தன். அந்த கிரிக்கெட் பிளேயரா? யாரு? ஸ்போர்ட்ஸ் கோட்டால நடி எங்க பாருங்க, அவர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நடிக்க வந்தாரு. நடிச்சாரு. அப்பனால இல்ல, இல்லங்க, அவர் ஃபர்ஸ்ட் ஆக்டரா தான் இருந்தாரு. அப்புறம் தான் அவரை ஹீரோவா கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்க. குடிங்க. ஆள் இருக்கே. ஹலோ இருங்க, எதுக்கு இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம்? சும்மா தான் உட்கார்ந்திருக்கேன். சும்மாதானே இருக்க, குடிச்சிட்டு உட்காருமா. குற்றம் என்ன கூடு விட்டு ஆடி போனால் கூடவே வருவதென்ன. சூப்பர். சோ இப்போ நீங்க கிட்ட கேட்க போற கேள்வி என்ன? ஆமா, நீங்க மட்டும் குடிக்கவே இல்ல. ஆமா, இல்ல என்கிட்ட அவங்களுக்கு எதுவுமே இல்ல. இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏங்க, இவ்வளவு தூரம் சொல்லியும் யாருக்குமே ஞாபகம் வராத ஹம்சவர்தன் பேரை எடுத்து கொடுத்து அவரே மறந்துருப்பாரு அவர் நடிச்சாருங்கிறத. இவ்வளவு இப்போ ஆனந்தி. ஓகே, இப்போ சோனுக்கு சோனுனா சாந்தனு அவர்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். சோனுக்கு இந்த ஹீரோ தான் ஒரு பெரிய காம்படிஷன். அவர் இந்த ஃபீல்ட்ல இருந்து வெளியே போனாருன்னா சோனு வில் பி லைக் ஹியூஜ் ஹிட். அந்த மாதிரி யோசிக்கிற எந்த ஹீரோன்னு சொல்லணும். யார் வெளியில போகணும்? அண்ட் இட் ஹேஸ் டு பி a big guy. ஆமா, பெரிய ஹீரோவா இருக்கணும். அவர் போனா சோனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்ல சிவகார்த்திகேயன். நான் சொன்னேன்ல இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் குடிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். நான் பிளான் பண்றேன். இருங்க, அவங்க கொஞ்சமாச்சும் குடிக்கட்டும். ஒரு சிப் வேணா பண்றேன் உங்களுக்காக. சிப்பிளா இல்ல, குடிச்சிரு. இப்பதான் உண்மையான முதல் முறையாக நண்பண்டாவில் தன்னுடைய நட்பு அவங்க வந்து 2-3 கிளாஸ் குடிச்சிட கூடாதுன்றதுக்காக பதில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட கீக்கி நான் தான் குடிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. அதை அதனால இதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்டிங் அப்ளாஸே கொடுக்கலாம். போதும். இதே நைட்டா இருந்தா எனக்கு கொடுத்துருப்பியாதா? சூப்பர்மா, வெரி குட். நாட் பேட். சரி, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தில்லுக்கு சவாலும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம ஷோனுடைய கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் நம்ம விளையாட போகிறது சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாளா ஆங்கரிங் ட்ரை பண்ணிட்டே இருக்காளாம். சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஃபீல் பண்ணா. ஒரு 3 வருஷமா ட்ரை பண்றா. 3 வருஷமா? 3 வருஷம் ட்ரை ஏன்டா இதுக்கெல்லாம் அவங்க மனசு உடைஞ்சு போலாமா? 15 வருஷமா ஆங்கர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மகேஸ்வரி. அவங்களுக்கு என்ன ஒண்ணுதான் அதை சொல்லி திடப்படுத்து. இதை சொல்லிட்டா ஓகே இல்ல அப்ப கூட அவங்க வந்து மனசாரலையா? கீகி 28 வருஷம் அவங்க ஒரு மாதிரி ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்க. கரெக்ட். ஸோ இவங்களை சொல்லி நீங்க வந்து அவங்க மனசை தேத்தி விடுங்க. இவங்கெல்லாம் அதுக்கு நம்ம இப்படியாவது அவங்கள வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ NSK ரம்யா இருக்காங்க. அவங்க வந்து NS கலைவாணர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேத்தி அவங்க. ஓ சூப்பர். அவங்கள மாதிரி நல்லா பாடுவாங்களா இவங்க? ஐயோ நீங்க பாடினாங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க பாடினாங்கன்னா ஐயோ நீங்க பேத்தி இல்ல அப்படின்றாங்க. மிச்சபடி ஏதாவது பேசுறது, ஹேர் ஸ்டைல் இது மாதிரி எதையாவது அவங்க வந்து NSK இருக்கலாம். நிறைய பாட்டுலாம் பாடியிருக்காங்கயா. அப்படியா? ஆமா, அவங்களோட பிளஸ்ஸே வந்து ஃபீமேல் வெர்ஷனா மேல் வெர்ஷன் மாதிரி பாடுவாங்க. சூப்பர். ஐயா இவங்க பாடின ஏதாவது பாட்டு சொல்லுங்களேன். இப்போ இந்த எம்ஃபியூஸ் போச்சே அப்படின்ற பாட்டு இருக்கு. இது அன்னைக்கே நான் கேட்கும்போது நீங்க சொன்னீங்க. நானும் போய் கேட்டேன். 4 நிமிஷம் அந்த பாட்டு கேட்கேன். இவங்க ஒன்றும் வரவே இல்லை. என்னப்பா பண்றது? 4 நிமிஷம் கேட்டியா? அது கடைசி 20 செகண்ட் கேட்டியா? அந்த 20 செகண்ட் அவங்க பாடினதுதான். அது கடைசி 20 செகண்ட். இப்படி ஒரு பாட்டுலையும் 20 செகண்டா பாடி ஒரு 8 நிமிஷம் வரலையும் பாடி இருக்காங்க. தமிழ் சினிமா அவ்வளோ. அது வந்து அவங்களுடைய ஸ்பெஷல். ரம்யாவோட கீகி நீ ஆங்கரிங் பண்ணி பார்த்தது இல்லையே? பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஆடியன்ஸ் இவங்க பண்ணும்போது கொடுக்குற ரியாக்ஷன்ல இவங்க ஷோ பண்றப்ப இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் இவங்களே கொடுத்து ஐயோ அம்மா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் அப்பப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரியாக்ட் பண்ணிக்குவாங்க. எங்க ஆடியன்ஸ் இதை கொடுக்க மாட்டாங்களோன்ற. ஆனா மகேஸ்வரி அந்த விஷயத்துல பயங்கர ஆக்சுவலா அமைதிக்கான நோபல் பரிசே கொடுக்கணும். இவங்க வந்து கமல் கூட கோ-ஹோஸ்ட் பண்றதுக்கு. கமலுக்கு இவங்களுக்கு இல்ல. கமல்னோட கமலஹாசன் நினைச்சிருவாங்க. இல்ல இங்க நம்ம கமல். ஓகே. சோ மகேஸ்வரிக்கு அப்படி ஒரு இது இருக்கு. ஐயா இவங்களை பார்க்கும்போது இவங்க 3 பேர்ல யாரை பார்த்தா வம்பு இருக்கணும்னு அப்படி தோணுது? எனக்கு மட்டும் இல்ல, இந்த செட்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரு எங்க இருந்து நீ கேட்டாலுமே மகேஸ்வரியை மட்டும் தான் வம்பு இருக்கணும்னே தோணுது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு முக வாக்கு அப்படி வந்து நமக்கு தோணுது. ஓகே, இப்போ நம்ம டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ. அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ அப்படி மட்டும் சிரிக்காதீங்க. பார்க்கவே முடியல. ஆமா நீங்க சிரிச்சு வேணா ஏதாவது வந்துருமா? சொல்லுங்க. உங்க காஸ்டியூம் டிசைனர் பயங்கரமான காஸ்டியூம். எங்க அக்கா பாடுபடுறா இந்த வெயிட்டுக்கு Dress எடுக்க பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அக்கா தான் காஸ்டியூமேமா. அவங்களுக்கு ஒரு நோபல் இருக்கணும். இந்த வெயிட்டுக்கு ஹைட்டுக்கு Dress கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா? இவங்களுக்கு இல்ல வேற கைய தட்டிக்கிறாங்க. கால மாதிரி இருக்கு பாக்க. உங்க அக்கா எடுத்து கொடுக்கிற Dress இருக்கு. உங்க அக்கா எடுத்து பேச கூடாது. நீங்க பேசுறீங்க. Dress பத்தி பேசாதீங்க. வந்துருச்சுங்க ரெண்டும் ஆட்டிக்கிட்டு. அது இல்லம்மா. அது அவங்க நடந்தாலே அப்படிதான் தெரியும். அவங்க ஆடுறதுனாலே வேற தெரியவா? ரம்யா பேசுறீ. சரி அங்க எதுக்குடி அந்த பொம்மைக்கு நடுவுல அவர் தலை எதுக்கு அந்த பொம்மையை வச்சிருக்காங்க? எனக்கு சத்தியமா டெடி பியர் கியூட்மா. நல்ல பாத்து சொல்லு. அது பொம்மை மாதிரி அது தெரியுது. நல்ல பாத்து. என்ன அந்த பக்கத்து பொம்மையில அந்த தலைவரி இருக்கே அது கேக்குறேன் நான். கொரில்லா குட்டி மாதிரி. திருஷ்டி. ஓகே திருஷ்டியா வச்சிருக்காங்க. டெடி பியர் வேற. பொம்மைக்கு திருஷ்டி பற்ற கூடாது. ஆக்சுவலி நம்மள ஏன் தெரியுமா சிரிக்க சொல்றாங்க கலாய்க்கு போது? எப்படியும் அவங்க கலாய்ச்சி நம்ம சிரிக்க போறல மொக்கையா தான் கலாய்க்க போறாங்க. அதனால ரவுண்டா இதுதான். நீங்க சிரிச்சுனே இருங்க. நாங்க அப்பதான் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தோணுது தானே இது? நீங்க பேசக்கூடாது. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க பேசக்கூடாது. நாங்க பேசணுமா? அவுட். பார்த்து விட்டீங்க. அதனால ஆமா 2 வாட்டி அவுட் ஆயிட்டோம். தேங்க்யூ. ஸோ இதே சந்தோஷத்தோட நட்பின் அழைப்பை ஏற்று வந்த உங்களுக்கு எங்களுடைய சின்ன நினைவு பரிசு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர்ஸ் 3000 rupees worth ஒவ்வொருத்தருக்கும். இந்த செட்டில் இன்னைக்கு பார்த்தா இதே சந்தோஷம் வாரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேற செட் ஆஃப் கெஸ்ட் வந்தாலும் கூட இதே நட்பு இதே யதார்த்தம் அடுத்த வாரமும் தொடரும். மறுபடியும் இன்னொரு நண்பனால் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுவது RJ விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் எங்களுடைய DJ டெஸ்க்ல DJ சாம் அண்ட் DJ ஹினி. இது நண்பன்டா கோ பிரசன்டட் பை மீட் அண்ட் ஈட். கம் டு லைஃப் கம் டு மீ.